ஆனா இப்போ ஒரு 10 ஆண்டு காலமா பாஜக எதிர்ப்பு முகாம்ல டெமோக்ராட்டிக்கா தானே நடந்துக்கிறதா சொல்றாங்க. 10 ஆண்டுகள்ல நீங்க 5 ஆண்டுகள் கடைசி 10 ஆண்டுகள் அரசியல் இல்ல. அதுக்காக நீங்க அந்த டெமோக்ரஸி எல்லாமே பேசுனீங்க. நாங்க சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் சார்பா கலை இலக்கிய பண்பாட்டு கழகம் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சார்பா மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் விடும் போராட்டம் யார் நடத்துறா? இவங்க தான் நடத்துறாங்க. இதுல சேர்ந்துகிட்ட கட்சி எதுனா திமுக கட்சி. கருப்பு பலூன் விடக்கூடிய போராட்டம் யார் நடத்துறது? ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தானே. இல்ல, நான் திருப்பியும் சொல்றேன், இங்க நான் தான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஓனர்னு சொல்லக்கூடாது இல்ல. அதுல மாசு அவர்கள் அப்படிதான் பண்ணிட்டு போனாங்க. விட்டுட்டு பலூன் விட்டுட்டு திமுக கருப்பு பலூன் திமுக கருப்பு பலூன் விடுறது உண்மையா மனசாட்சியோட சொல்லுங்க. அப்ப போராடினவங்களாம் களத்துல நின்னா வழக்க சந்திச்சவங்களாம் நான்லாம் ஒரே இடத்துல கைதாகி இருந்தேன். நானு ஐயா பாரதி ராஜா அவர்கள், தோழர் வெற்றிமாறன், ராம், இன்னும் எத்தனையோ பேர், நம்ம டைரக்டர் அமீர் எல்லாம் நாங்கள் கைது செய்யப்பட்டு ஒரே இடத்துல இருந்தோம். நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க? எத்தனை திமுக காரங்க கைதானீங்க? சொல்றதுக்கு திரும்பவும் சொல்றோம், ஒருத்தன் உருவாக்கிய விஷயத்துக்கு பேர் போட்டுக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது தவிர ரெண்டு பேருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலை எங்களுக்கு இல்லை. 30 ஆண்டுகளாக மக்களுக்கும் மண்ணுக்கும் பாதிக்கப்பட்டவர்களும் களத்துல நின்று தளபதியினுடைய தம்பிகள் தங்கைகள் களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கான். நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் செஞ்சுக்கிட்டு அத்தனையுமே நலத்திட்ட உதவி தானே செஞ்சிருக்கான். ரத்தம் கொடுத்துருக்கிறான், அரிசி பருப்பு கொடுத்துருக்கிறான், ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கிறான், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான்.